உங்களுடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் வாங்க மாட்டேன், வாங்கவும் விட மாட்டேன் என்று சொல்வதற்கு ஒருவனும் இல்லை. அப்படி ஒருவன் சொல்வான் என்றால் உன்னுடைய ஆட்சி நிலைக்கட்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் உன்னுடைய செயல்பாடுகள் உன்னுடைய ஆட்சியை போக்குவதற்குரியவையாக இருக்கின்றன தவிர அதை ஊன்றுவதற்குரிய அவையாக இல்லை. Holidays-nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நேர்மையாக ஆள வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், நான் வரவேற்கிறேன். மக்கள் இந்த ஆட்சியை உன் மீது திணித்திருக்கிறார்கள். ஆகவே அதை கொண்டு செலுத்துவதற்கு உனக்கு ஒரு சிரமமும் இல்லாமல் நேர்மையாக இதை கொண்டு செலுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யணும். ஆதவர்ஜன் அவர்கள் கரூர் சம்பவத்தில் இறந்த 41 பேருக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. நீதிகள் வழங்கப்பட்டே தீர்க்கும். எவனும் அந்த தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. டிவி சண்முகம், விஜயபாஸ்கர், நிலக்கரி தங்கமணி இவர்களெல்லாம் முன்ன வருகிறார்களே, இவர்களெல்லாம் முன்ன வருவதற்கு என்ன காரணம்? அப்படியானால் அவன் வந்தவன் ஒரு பேரமும் இல்லாமல் முன்ன வருவதற்கு தேவையில்லை. செந்தில் பாலாஜி இதை செய்கிறார் என்றால் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் இதைத்தான் செய்து பழக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு எந்த நெறிமுறையும் கிடையாது, உனக்கும் கிடையாது. ஏவா வேலுவின் மீது வழக்கு போட்டாயே, விஜயபாஸ்கரின் மீது வழக்கு ஏற்படவில்லை. இவர்கள் என்ன செய்யவில்லை? எந்த மந்திரியின் மீது அதிமுக காரனின் மீது வழக்கு இல்லை. இது பெரிய நம்பிக்கை மோசடி என்று நான் சொல்லுகிறேன். ஒரு முதலமைச்சர் இது போன்ற வழிகாட்டுதல்களை அரசியலில் கையாளக்கூடாது. விஜயபாஸ்கரை மடியில் வைத்துக் கொள்வது, ஏவா வேலுவை தண்டிப்பது, செந்தில் பாலாஜி ஆள் பிடிக்கிறார் என்று சொல்வது, இது என்ன முரண் என்று கேட்கிறேன். ஆதவர்ஜன் அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் கரூர் சம்பவத்தில் இறந்த 41 பேருக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதுக்கு எதற்கு பேசுகிறாய்? அதாவது ஒரு நெரிசலான இடத்திற்குள் வண்டியை கொண்டு போய் விடுகிறாய், இன்னும் அவர்கள் நெரிசலுக்கு உள்ளாகிறார்கள். இதெல்லாம் நடந்து முடிந்து நீ ஆட்சிக்கு வந்து விட்டாய். இதையெல்லாம் எதற்கு பேசுகிறாய்? நீதிகள் வழங்கப்பட்டே தீர்க்கப்படும். எவனும் அந்த தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. இதெல்லாம் நீ பேசி விட்டு போ. இந்த மக்களை கொஞ்ச நாள் ஏமாற்றி நீ பதவியில் இருப்பாய். வேறு என்ன நீ பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால தான் பயந்து அவர்களுடைய குடும்பத்திற்கு வேலை கொடுக்குறேன், அவர்களுக்கு 20 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறேன், ஒவ்வொரு சாவுக்கும் 20 லட்சமாக கொடுக்க முடியாது, கொடுக்குறேன் என்றெல்லாம் குற்ற உணர்ச்சி இருக்கட்டும். உனக்கு சினிமாவில் கூட்டம் என்பது உனக்கு ரொம்ப முக்கியம். உன்னுடைய பலமே அந்த கூட்டத்தை திரட்டுவதில் தான் இருக்கிறது. ஆகவே இவ்வளவு பெரிய வரலாற்றில் தமிழர்கள் ஒரு காரணமும் இல்லாமல் நசுக்கப்பட்டு சாகுது என்கின்ற கொடுமை இங்கே நடந்தது. சரி, அது முடிந்தது. இப்பொழுது எதுக்கு அதை பேசி இந்த பாவத்தை அவன் தான் அப்புறம் உனக்கு எந்த பங்கும் இல்லை என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது? உன்னுடைய அறியாமை பங்கு என்று சொல்கிறேன். நீ அவர்களை கொன்றாய் என்று நான் சொல்லவில்லை. உன்னுடைய அறியாமையினால், உன்னுடைய அந்த ஷோ ஆட்டிடியூடினால் அது நடந்தது. இதற்கான பொறுப்புகளை இது முடிந்து விட்டு ஆட்சிக்கு வந்து விட்டால் இனிமேல் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய். குறிப்பாக தாவேக அரசை சோஃபா மாடல்னு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் குதிரை பேரம் இந்த அரசில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்காக எம்எல்ஏக்கு 35 கோடி ரூபாய் வரைக்கும் பேசினாங்க. முக்கியமாக இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்காக ஆட்கள் ஈடுபட்டிருந்தாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு டிஸ்கஷன்லாம் போச்சு. கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான செயல்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீ செய்தது தானே அவன் செய்கிறான். நீ என்ன செய்தாய்? அதிமுகவில் இருக்கின்ற எம்எல்ஏக்களை உனக்கு நம்பிக்கை வாக்களிக்க வைப்பதற்கு என்ன முறைகளை நீங்கள் கையாண்டீர்களோ அதே முறைகளை அவர்கள் கையாளுகிறார்கள். நாட்டில் ஒரு பொது ஒழுங்கை, பொது ஒழுக்கத்தை உங்களால் அரசியலில் ஏற்படுத்த முடியும் என்றால் நீங்கள் பேசுகின்ற போது மக்கள் அதை கவனிப்பார்கள். நீங்களே உங்களுடைய ஆட்சிக்கு போதாமை இருக்கின்ற போது, அது சிறுபான்மை அரசாக இருக்கின்ற போது, அந்த அரசை பெரும்பான்மை அரசாக தேர்தலை சந்திக்காமல் பெரும்பான்மை அரசாக மாற்றுவதற்கு இன்னொரு கட்சி எம்எல்ஏக்களை எல்லாம் போய் பார்த்து நீங்களெல்லாம் வாருங்கள், உங்களுக்கு உரிய இடம் அளிக்கப்படும் என்று சொல்லி நம்பிக்கை ஊட்டி, இல்லாவிட்டால் அவர்கள் அஞ்சினார்கள். இவ்வளவு பேரும் நாம் போகிறோமே, ஓட்டளித்த பிறகு கைவிட்டு விட்டால் என்ன செய்வது என்று அஞ்சினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு ஒரு முதலமைச்சர் நேரடியாக போகிறார். போய் கை கொடுக்குகிறார், மாலை கொடுக்கிறார், துண்டுகளை போர்த்துகிறார், நம்பிக்கையாக சில வார்த்தைகள் பேசுகிறார். பிறகு மறுநாள் வாக்களிக்கிறார்கள். உன்னுடைய நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெறுகிறது. போதிய தேவைக்கு மேல் வாக்குகள் உனக்கு விழுகின்றன.
அதுக்கு அடுத்த நாளே நீ கை கழுவி விட்டாய் அவர்களை. இது பெரிய நம்பிக்கை மோசடி என்று நான் சொல்லுகிறேன். ஒரு முதலமைச்சர் இது போன்ற வழிகாட்டுதல்களை அரசியலில் கையாளக்கூடாது. செந்தில் பாலாஜி இதை செய்கிறார் என்றால் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் இதைத்தான் செய்து பழக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு எந்த நெறிமுறையும் கிடையாது, உனக்கும் கிடையாதே. செந்தில் பாலாஜிக்கு நெறிமுறை கிடையாது என்பது உலகறிந்த செய்தி. அவர் சிறைக்கு போவார், சிறையிலே அவரை மந்திரியாக்குவார், அதைவிட நெறிகட்ட முதலமைச்சர். அப்புறம் பிறகு வெளியே வந்தவுடன் உடனே மந்திரியாக்குவார், டாஸ்மார்க்குள் நுழைவார்கள், எல்லாம் செய்வார்கள் என்பதை நாடு அறிந்து தான் அவர்களை விலக்கி வைத்திருக்கிறது. இந்த ஆட்சி உன்னுடைய சிறப்பினாலே, உன்னுடைய கவர்ச்சியினாலோ, உன்னுடைய கூட்டத்தினாலோ வந்த ஆட்சி இல்லை, உன் மீது திணிக்கப்பட்ட ஆட்சி. மக்கள் அவ்வளவு நொந்து போயிருந்தார்கள். நான் ஒரு இடம் வாங்குகிறேன், ஒரு கட்டடம் கட்டுகிறேன் என்றால் சதுரடிக்கு 25 ரூபாய் கொடுக்க வேண்டும். அப்புறம் ஒரு இடம் வாங்குகிறேன், பதிவு அலுவலகத்துக்கு போகிறேன் என்றால் பதிவு அலுவலகத்தில் பணம் கொடுத்தால்தான் பதிவார்கள். நான் அது பதிவு அலுவலகம் இயற்கையாக அதற்கு தான் இருக்கிறது. தலைமைச் செயலகம், தாசில்தார் ஆஃபீஸ், இதெல்லாம் மக்களுக்கு பணி செய்வதற்காக இவையெல்லாம் இருக்கின்றன. இவற்றுக்கு எல்லாம் பணம் கொடுத்த போது மக்கள் நொந்து போனார்கள். ஆகவே ஒரு 50 ஆண்டுகளாக மாற்றாக ஒரு வலுவான ஆள் தென்படாத காரணத்தினால் விஜயகாந்த் போதவில்லை என்கின்ற அடிப்படையில், அதற்கு முன்னால் வைகோ போன்றவர்களெல்லாம் அந்த இடத்தை நிரப்ப வல்லவர்கள் இல்லை என்கின்ற அடிப்படையில் மக்கள் பெரிய அளவுக்கு அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. 10-12% வாக்குகளோடு அவர்களை கைவிட்டு விட்டார்கள். விஜய் வந்தபோது அவரால் பெரிய கூட்டத்தை கூட்ட முடிகிறது, 234 தொகுதிகளிலும் ஆள் நிறுத்த முடிகிறது என்றவுடன் அந்த மகுடத்தை மாற்றி கொடுப்பதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். வெறுமனே இந்த சிறு பிள்ளைகள் விசிலடித்தார்கள், பெற்றோர்களிடம் சொன்னார்கள், இவர்கள் சொன்னதற்காக அவர்கள் ஓட்டு போட்டார்கள் என்றெல்லாம் அறியாதவர்கள் பேசுவார்களே தவிர, மக்கள் நொந்து போய் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி குப்பனுக்கு பிறகு சுப்பனுக்கு பிறகு குப்பன் என்கின்ற முறையை மாற்றுவதற்கு 3வது ஆள் கிடைத்த காரணத்தினால், இதேபோல் காங்கிரஸ் இருந்தது, காமராஜர் இருந்தார், திமுக இருந்தது, எம்ஜிஆர் உள்ளே நுழைந்த போது எம்ஜிஆரை நோக்கி ஆட்சி வந்தது. காமராஜர் 2வது இடத்தில் இருந்தார், கருணாநிதி 3வது இடத்துக்கு போய்விட்டார். ஆகவே மக்கள் சரியாக வலுவாக ஆட்கள் கிடைக்கின்ற போது மாற்றுவதற்குத்தான் விரும்புகிறார்கள், தவறுகளை தண்டிக்கத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் நீ ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்தாய்? 106 இடங்கள் போதவில்லை, சரி ஒரு 10 பேர் போதவில்லை, மக்களிடம் போ. 6 மாதத்தில் ஜனாதிபதி ஆட்சி வந்து என்ன ஜனாதிபதி என்ன அரக்கனா? கவர்னர் என்ன அரக்கனா? இது சட்டபூர்வமானது தானே. இந்த வேலைகளெல்லாம் செய்வதற்கு 6 மாதத்தில் தேர்தல் நடத்தித்தானே ஆக வேண்டும். நடத்தினால் நீ 170 இடங்களை பெறலாமே. அந்த யோசனைகளை விட்டுவிட்டு இன்னொரு தடவை ஒய் ஷுட் பி டேக் ரிஸ்க், நம்ம இஃப் வி லூஸ் தி எலெக்ஷன்ஸ் என்கின்ற அச்சம் உனக்கு ஏற்பட்டது. அதன் காரணமாக அது தப்பான மனிதர்களைத்தான் உங்களுடைய கட்சியில் வைத்திருக்கிறார். ஆக இந்த மனிதர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நீ, ஓநாய்களின் கட்டுப்பாட்டில் நாம் இருந்தால் எப்பொழுதும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் தடுமாறித்தான் போகும். நமக்கு எந்த தேவையும் இல்லை, நாம் ஒரு நல்ல ஆட்சியை வழங்க முடியும் என்கின்ற மன உறுதியும் கோட்பாட்டு பற்றும் உனக்கு இருக்குமானால், தவறான மனிதர்களை உன் பக்கத்தில் இருக்கிற தவறான மனிதர்களை முதலில் நீ அகற்ற வேண்டும். அகற்ற தெரியவில்லையே உனக்கு. எவனவனோ உன் கட்சியில் சேர்கிறான், நீ உன்னை அப்பாற்பட்டு கோபுரத்தில் வைத்து கொள்கிறாய், அவர்களை பார்ப்பது கூட இல்லை என்பது ஒரு திரைப்படத்தில் எப்பொழுதுமே நாள்தோறும் சந்தித்து கொண்டே இருந்தால் சலித்து போய்விடும். ஆகவே அப்பாற்பட்டு வைத்துக் கொள்வார்கள். எந்த நடிகரும் தன்னை மக்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். இந்த பழக்கம் உனக்கு அரசியலிலும் இருக்கிறது. அதெல்லாம் உன்னுடைய விருப்பம், நான் அதையெல்லாம் பிழை என்று சொல்லவில்லை. நேர்மையாக ஆள வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், நான் வரவேற்கிறேன். உண்மையிலேயே நீ ஆட்சிக்கு வருவாய் என்று உலகத்தில் யாரும் நம்பவில்லை, நானும் நம்பவில்லை. நீ வந்தது மக்களாக செய்த பெரிய புரட்சி. மக்கள் இந்த ஆட்சியை உன் மீது திணித்திருக்கிறார்கள். ஆகவே அதை கொண்டு செலுத்துவதற்கு உனக்கு ஒரு சிரமமும் இல்லாமல் நேர்மையாக இதை கொண்டு செலுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் 4 பேர் உண்மையிலேயே கட்சி மாற தயாராகிவிட்டார்கள் என்ற செய்திகளெல்லாம் கசிகின்றன. உளவுத்துறையே சொல்லியிருக்கிறது, 4 பேர் அவர்களெல்லாம் வேற்று கட்சிகளிலிருந்து வந்தவர்கள், அவர்களெல்லாம் பதவி கேட்கிறார்கள். அந்த பதவியை நீ கொடுக்காத போது அவர்கள் வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு விலை 50 கோடி, 35 கோடி, 40 கோடி என்கின்ற செய்தியை நீ வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால், அதற்கு முன்னால் அவன் என்ன நினைத்து கொண்டிருந்தான் என்றால், நாம் எதற்கும் தகுதி இல்லாதவன் என்று நினைத்து கொண்டிருந்தான். இப்பொழுது நமக்கு ஒரு விலை இருக்கிறது, 50 கோடி
35 கோடி என்று அவன் முடிவுக்கு வந்து விடுவான். அவனுடைய பெண்டாட்டி சொல்வாள், நீங்கள் வெறும் மனிதன் இல்லை, ஒரு விலைப்பட்டியல் உள்ள மனிதன். யூ ஹேவ் எ ப்ரைஸ் டேக் ஃபார் 35 crores. அதனாலே இது வங்கியில் போடப்பட்ட பணம். ஒன்று மந்திரியாகி இந்த பணத்தை திரட்ட முடியுமா என்று பாருங்கள், இல்லாவிட்டால் இந்த பணத்தை எங்கிருந்தோ திரட்டி கொண்டு வீட்டுக்கு வாருங்கள். எம்எல்ஏயாக இருந்து கை தூக்குவதற்கு இது ஒரு பெரிய வேலை என்று எதற்காக நீங்கள் போகிறீர்கள்? என்ன கொள்கையின் மீது இவர்களெல்லாம் கட்சிக்கு வந்தார்கள்? என்ன கொள்கையின் மீது வந்தார்கள்? நான் 25 வயது இளைஞனாக இருந்தபோது ஐயா அதே மாதிரி நான் கேட்கிறேன், இந்த சிவி சண்முகம், இந்த விஜயபாஸ்கர், அந்த பஸ்ஸு தங்கமணி, இவர்களெல்லாம் முன்ன வருகிறார்களே, வேலுமணி உட்பட, வேலுமணியும் வருவார் என்று சொல்லுகிறார்கள். இவர்களெல்லாம் முன்ன வருவதற்கு என்ன காரணம்? அவர்கள் எம்எல்ஏ பதவியில் ராஜினாமா செய்து விட்டார்கள். மீண்டும் நீ அவர்களை எம்எல்ஏ ஆக்கலாம், ஆக்கி மந்திரியாக ஆக்கலாம், ஆக்க மாட்டாய். அப்படியானால் அவன் வந்தவன் ஒரு பேரமும் இல்லாமல் முன்ன வருவதற்கு தேவையில்லை. அதுதான் ஐயா, இப்போது நாங்கள் வந்து ஊழலை ஒழிச்சிருவோம், நாங்கள் வந்து தூய சக்தி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்த ரீசனுமே இல்லாமல் எப்படி அவங்க எல்லாருமே விட்டு அதைத்தான் பேச வந்தேன். விஜயபாஸ்கருக்கெல்லாம் வழக்கு, அவர்களின் மீது ஏராளமான வழக்குகள் இருக்கிறது. குட்கா வழக்கு இருக்கிறது, குவாரி வழக்கு இருக்கிறது. இந்த வழக்குகளை இப்படியே எடுக்காமல் 20 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு தள்ளி கொண்டே போய்விட்டால் நாம் வாழ்க்கையை முடித்து கொண்டு போய்விடலாம் என்பதுதான் அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு செயல். அதே வழிமுறைகளை தேடி ஆள் பிடிப்பது, விஜயபாஸ்கர் மாதிரி மோசமான ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து கட்சியில் வைத்துக் கொள்வது, பிறகு அவர்களின் மீது உள்ள வழக்குகளை அமுக்கிக் கொள்வதற்கு நீ சம்மதிப்பது. நான் கேட்கிறேன், நீ இப்பொழுது ஏவா வேலுவின் மீது வழக்கு போட்டாயே, 3 கோடி ரூபாயை மோசடி செய்து விட்டார் சாலை போடுவதில்லை என்று வழக்கு போட்டாயே, விஜயபாஸ்கரின் மீது வழக்கு ஏன் போடவில்லை? அவனை ஏன் குவாரியில் இவர்கள் என்ன செய்யவில்லை? எந்த மந்திரியின் மீது அதிமுக காரனின் மீது வழக்கு இல்லை? அவர்களின் மீது ஏன் அந்த வழக்குகளை நீ திறக்கவில்லை? 3 கோடிக்கு அந்த வழக்குகளை திறக்கிறாயே. நீ ரொம்ப உண்மையான நேரிய ஆட்சியாளனாக இருந்தால், ஏற்கனவே திமுகவினுடைய ஆட்சியில், ஆகவே ஏவாவேலுவை 3 கோடி ரூபாய்க்கு பெரிய தொகையாக கருதி பேசுகிறாய், செய்யவில்லையே. நீ வீக்க தூக்கம் பார்க்கிறாயே. பாம்பு என்றால் எந்த பாம்பையும் அடி, எல்லா பாம்புமே நஞ்சுள்ளவை. நஞ்சுள்ள பாம்புகள் அடிக்கப்பட வேண்டும் என்றால் அதில் பாகுபாடு என்ன? அது உனக்கு பெரிய ஆபத்தை கொடுக்கும் என்பது உனக்கு தெரியவில்லை. அரசியல் அனுபவம் இல்லாத காரணத்தினால் உனக்கு தெரியவில்லை. நீ நம்பகத்தன்மை, யூ வில் லூஸ் யுவர் கிரெடிபிலிட்டி. விஜயபாஸ்கரை மடியில் வைத்துக் கொள்வது, ஏவா வேலுவை தண்டிப்பது, செந்தில் பாலாஜி ஆள் பிடிக்கிறார் என்று சொல்வது, இது என்ன முரண் என்று கேட்கிறேன் நான். இது உன் மீது எப்படி யூ ஆர் எ மேன் ஆஃப் கன்விக்ஷன் என்று சொல்வதற்கு ஏதாவது உன்னுடைய செயல்கள் துணையாக இருக்கின்றனவா? நான் நேரிய விமர்சனத்தை உன் மீது வைக்கிறேன். உன்னுடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்படி சொல்வதற்கே தமிழ்நாட்டில் மனிதன் இல்லை. நான் வாங்க மாட்டேன், வாங்கவும் விடமாட்டேன் என்று சொல்வதற்கே ஒருவனும் இல்லை. அப்படி ஒருவன் சொல்வான் என்றால் உன்னுடைய ஆட்சி நிலைக்கட்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் உன்னுடைய செயல்பாடுகள் உன்னுடைய ஆட்சியை போக்குவதற்குரியவையாக இருக்கின்றனவே தவிர அதை ஊன்றுவதற்குரிய அவையாக இல்லை. நீ தொடக்கத்திலிருந்தே வைத்திருக்கிற மனிதர்களெல்லாம் மோசமானவர்கள். யாருக்கு உலகத்தில் எந்த கட்சியும் நம்பாதனாலே தானே உன்னோடு ஒருவனும் கூட்டு சேரவில்லை. இப்பொழுது நீ வெற்றி பெற்று விட்ட காரணத்தினால் எல்லோரும் கூட்டமாக வந்து மேலே விழுகிறார்களே தவிர யூ ஹேவ் டு ப்ரூவ் இட். நான் ஐ கேன் வின் என்று நீ வெற்றி பெற்று காட்ட வேண்டும், பிறகு வருவார்கள். அதுக்கு முன்னால் இவர்களெல்லாம் வரவில்லையே. ஆகவே தப்பான ஆட்களை வைத்துக் கொள்கிறாய். மந்திரி சபை கூட்டத்திற்கு வருகிறார்கள் ஜான் ஆரோக்கியசாமி, கிருஷ்ணா ரெட்டி, இவனெல்லாம் யார்? மந்திரி சபை கூட்டம் ரகசிய காப்புக்குள்ள கூட்டம், அதற்கு எப்படி வரலாம்? வழக்குக்கு போயிருக்கிறார்கள். நீயும் வந்து இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் ஆட்சியாளனை போல் இல்லையே, கௌரவமாக இல்லையே. இந்த அனிதா ராதாகிருஷ்ணனை போய் கைது செய்கிறாய், செய். Holidays nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.